ஈவினிங் ரொட்டீன் வித் மை 2 இயர்ஸ் ஓல்ட் பேபி. இந்த 2 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்கள தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பகல் நேரத்தில ஒரு 1 ஹவர் தூங்குறதே பெரும்பாடு தான். தூங்க வச்சுட்டு ஈவினிங் 5:00 பக்கம் தான் எந்திரிச்சான். எந்திரிச்சோனே ஏபிசி மில்க் குடுத்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் தான் குடுத்தேன். மார்க்கெட் போயிருந்தபோது இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு 65 தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மசாலா ஊர்லேருந்து வரும்போது எடுத்துட்டு வந்தது தான். சிக்கன் கடையில இது வந்து சில்லி சிக்கன் மசாலான்னு கிடைக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டன்ட்டா பண்றதுக்கு இந்த சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு 3யும் பெரட்டி ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா 65 வந்து ரெடி ஆயிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுத்துட்டு நானும் அவளும் விளையாட ஆரம்பிச்சுட்டோம். டெய்லியுமே ஒரு 1/2 அன் ஹவர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி அவ கூட விளையாடுவேன். விளையாட வச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். பட் என்னை விடவே இல்ல, அழ ஆரம்பிச்சுட்டா. ஈவினிங் ஆனாவே என் பொண்ணை வச்சுட்டு இந்த கிச்சன் ஒர்க் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இன்னும் தெரியல, ஈவினிங் ஆனா இந்த குழந்தைங்கள அவ்வளோ கிராங்கியா இருக்காங்க. அவளே கிச்சன்ல ஒரு ஆக்டிவிட்டி குடுத்து உட்கார வச்சுட்டு நானும் என்னோட ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இட்லி மாவு அரைச்சிட்டு நைட் டின்னருக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. கோபி ஃப்ரைட் ரைஸோட காலிஃப்ளவர் 65 வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.